ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க வீட்டுக்கு வீடு வாசப்படி ஷூட்டிங் ஃபைனல் எபிசோட் வந்து பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நேற்றுக்கு தான் வந்து இதோட லாஸ்ட் டே எபிசோட் வந்து எடுத்தாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆயிருந்தது. இதில் வந்து அப்கமிங் ஹாஸ்பிட்டல் ட்ராக் வந்து வரப்போகுது. இந்த ஹாஸ்பிட்டல் ட்ராக் பார்த்தீங்கன்னா, திரவியம் வந்து அந்த பேஷண்ட்டோட அந்த காஸ்டியூம் போட்டிருக்காரு. என்னடா இது இந்த காஸ்டியூம் போட்டுட்ருக்காரே, அப்கமிங் டெத் ட்ராக் ஏதாவது மறுபடியும் இங்கே கொண்டு வந்துடுறாங்களா அப்படின்னு ஒரு பயமும் இருக்குது. அது மாதிரி ஏதாவது முடிச்சுட்டு சில வருடங்களுக்கு பிறகுன்னு அவங்க மூவ் ஆன் ஆகிற மாதிரி காட்டுறாங்களா அப்படின்ட்டு கன்ஃபார்மாக தெரியல எங்களுக்குமே. இல்லை பார்வதி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு குழந்தை அப்படின்ற மாதிரி ட்ராக் மூவ் ஆகுதா அப்படின்றதும் தெரியலை. கன்ஃபார்மான அப்டேட் எதுவுமே இல்லை. ஆனால் காஸ்டியூம் பார்த்தா இவர் பேஷண்ட் மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்காரு. இல்லை குழந்தைய பார்க்கறதுக்காக அந்த காஸ்டியூம் போட்டுட்டு உள்ளே போகிறாரா அப்படின்றது அப்கமிங் என்ன அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி ஷூட்டிங் முடிஞ்சு நேற்றுக்கு பார்வதி, நம்ம அஞ்சலி எல்லாம் பேசிட்டு போனது குழந்தைகிட்ட எல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆகிருக்காங்க. அந்த பிரிவை வந்து ஹக் பண்ணி ரொம்பவே எமோஷ்னலாக காமிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போதே தெரியுது. ரொம்ப கொஞ்சம் ஷார்ட் பீரியட்னாலும் நல்லா அட்டாச் ஆகிட்டாங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. நம்மளோட பிரவீன் சார் இங்கே வீட்டுக்கு வீடு வாசப்படி ஷூட்டிங் லொக்கேஷனில் தான் இருக்கார். அங்கேருந்து ஒரு பிக்குமே அவரோடது ஷேர் ஆகிடுச்சு. பாப்போம், வெயிட் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் ட்ராக் என்ன அப்படின்ட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.